நண்பர்களுக்கு வணக்கம். கற்க நிற்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் தமிழ் நேசன். இன்றைய முதல் காணொளியில் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணலுடைய நூலிலிருந்து 25 வினா விடைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 400 பக்கங்கள் அடங்கிய இந்நூலிலிருந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட வினா விடைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வினாக்களை எல்லாம் 25 வினாவிடை என்ற சிறிய தொகுப்பாக உள்ளடக்கி ஒவ்வொரு காணொளியாக பதிவிட நான் விரும்புகிறேன். பிழைகளோ தவறுகளோ இருந்தால் கூறுங்கள். மேலும் சிறப்பாக செய்வதற்கு வழி இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் ஊக்கமும் ஆதரவும் இன்னும் என்னை உந்தி தள்ளட்டும். நாம் வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 1. வினா எண் 1. தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது? விடை 12/10/2004. இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் CIIL சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் உள்ள இடம் எது? விடை மைசூர். செவ்வியல் தமிழுக்கான திட்டங்களை வகுக்கும் மையம் எது? விடை செவ்வியல் தமிழ் உயர்தகவு ஆய்வு மையம் CECT சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ். வினா எண் 4. செம்மொழிகள் சிலவற்றை கூறுக. விடை கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், பாரசீகம், அரேபியம், ஹீப்ரு, தமிழ். வினா எண் 5. முதலில் எம்மொழியை செவ்வியல் மொழி என மேனாற்றார் போற்றினர். விடை கிரேக்கம். வினா எண் 6. தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகள் பழமை உடையது? விடை 3000. வினா எண் 7. தமிழகத்தின் தெற்கே இருந்த 49 நாடுகளை உள்ளடக்கிய பகுதி எது? விடை குமரி கண்டம். வினா எண் 8. முதற் கடல்கோளில் மறைந்த பகுதிகள் எவை? விடை பக்ருலி ஆறு, பன்மலை அடுக்கம். வினா எண் 9. இரண்டாம் கடல்கோளில் மறைந்த பகுதிகள் எவை? விடை குமரி மலையும் குமரி ஆறும். வினா எண் 10. தமிழ் பல கிளைமொழிகளாக பிரிந்து சமஸ்கிருத கலப்புற்று மாற காரணம் என்ன? விடை வடக்கே ஆரியர் வரவால். வினா எண் 11. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று கூறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். வினா எண் 12. முதல் தற்காப்பு தந்த பெரும் புலவர் என்றும் முதல் தொகுப்பாசிரியர் என்றும் தமிழ் அண்ணல் யாரை குறிப்பிடுகிறார்? விடை தொல்காப்பியர். வினா எண் 13. மிகச்சிறந்த செவ்வியல் மொழி என்ற வகையில் ஒரே சீராக 3000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி இன்றளவும் வழங்கி வரும் வாழ்ந்து வரும் ஒரே மொழி எது? விடை தமிழ். வினா எண் 14. தமிழில் வாய்மொழி இலக்கிய தன்மை செழித்திருந்த காலம் எது? விடை வீரயுக காலம். வினா எண் 15. கிரேக்கம் சமஸ்கிருத மொழிகளுக்கெல்லாம் மேற்பட்டதாக தமிழ் விளங்குகிறது என்று கூறியவர் யார்? விடை தமிழண்ணல். வினா எண் 16. சமணம், புத்தம், வைதிகம் பண்பாட்டு படையெடுத்து ஊடுருவிய போது அவற்றிலுள்ள நல்லவற்றை ஏற்று அல்லாதவற்றை எதிர்த்து தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்தியவர் என்று தமிழண்ணல் குறிப்பிடுவது யாரை? விடை திருவள்ளுவர்.
வினா எண் 17. தமிழ் பண்பாட்டின் நல்ல பகுதிகளின் தொகுப்பு நூல் என்று தமிழண்ணல் குறிப்பிடுவது எந்த நூலை? விடை திருக்குறள். வினா எண் 18. இன்றைய தமிழ் இலக்கியம் பண்பாடு நாகரிகத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்குபவையாக எதை தமிழண்ணல் குறிப்பிடுகின்றார்? விடை சங்க இலக்கியம். வினா எண் 19. தமிழ் இசை நாடக பண்புகளை காக்கவும் தமிழ் கூறும் நல்லுலகை ஒரே நாடாக காணவும் எழுந்த நூல் என்று தமிழண்ணல் குறிப்பிடும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். வினா எண் 20. முழுமை தமிழகம், தமிழ் மக்கள், தமிழ் கலைகள் ஆகியவற்றை பற்றிய ஒரு தொகுப்பு என்று தமிழண்ணல் எந்த நூலை குறிப்பிடுகிறார்? விடை சிலப்பதிகாரம். வினா எண் 21. சமுதாயம் மன்பதை புரட்சி காப்பியம் என்று தமிழண்ணலால் அழைக்கப்பட்ட நூல் எது? விடை மணிமேகலை. வினா எண் 22. மிகச் சிறந்த வெண்பாக்களால் ஆகிய அகம் புறம் சார்ந்த முத்தொள்ளாயிர நூலில் கிடைக்கப்பெறும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 103. வினா எண் 23. கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பெருங்கதை. வினா எண் 24. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருமந்திரம். வினா எண் 25. தமிழரின் மெய்யியல் ஆகமம் சமயம் மருத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கியதோடுமல்லாது வடமொழிக்கு நிகரான மக்களை ஈர்க்கின்ற மந்திர தந்திரங்கள் அடங்கிய நூல் எது? விடை திருமந்திரம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நேசன்.